அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்த உடனேயே பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்ட. மாடியில் அவ்வளோ பூக்கள், ஒவ்வொரு செடியிலையும் நான் பூக்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு காட்டுறேன். நான் நாட் ரோஸ், அப்படியே காஷ்மீர் ரோஸ், இவங்களையும் பறிச்சுடலாம். சாமந்தி பூக்கள், நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் கலரில் 2 சாமந்தி பூக்கள் இருக்குது. ஒன்று அடுக்கு, ஒன்று வந்து நம்ம கூர்மையான இதழ்கள் கொண்ட பூக்கள். ரொம்ப பிடிச்ச பூ ஜினியா பூ. காரணம், நிறைய நாட்கள் வாடாமல் இருக்கும். இந்த பூக்கள் பூத்துச்சுன்னா 1 மாதம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். இந்த பூக்கள் தான் சீட்ஸு. ஆனால் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கல. இருந்தாலும் நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ரிசல்ட்டு கிடச்சிச்சின்னா எல்லாருக்கும் நான் வீடியோஸ் போடுறேன். விதை பகிர்வும் பண்ணுவேன். பூக்கள் பறிக்கும் பொழுதே பின்னாலே எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள். அப்படி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளையிலையும் இருக்குது. காகரட்டான் குட்டி செடியிலே எந்த அளவுக்கு பூக்கள் இருக்காங்க பாருங்கள். இப்போ பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறேன். இப்போ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து இவங்க ஒரு ரங்கூன் மல்லி செடி. இவங்க கொஞ்சம் லைட் பிங்க்கில் இருக்காங்க, அவங்க டார்க் பிங்க்கில் இருக்காங்க. சொல்லவே வேண்டாங்க. இந்த பூக்கு செடி எங்கே கிடைச்சாலும் யாரும் விடாதுங்க. பூக்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு செடி வந்தால் நிறைய செடிகளை உருவாக்கலாம். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 3 கலர் இருந்தது, நான் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு அப்புறம் கிடைக்கவே இல்லை. ஒயிட்டில் லைட் பிங்க் ஷேடில் இருக்குதுன்னு இது வரைக்கும் தேடிட்டுருக்கேன். கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிவிடும், விட மாட்டேன். சாண்டல் கலர், இவங்களும் நிறையா கொடுப்பாங்க. அள்ளி கொடுக்குற செம்பருத்தி பூக்கள் செடி இது. ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பறிச்சிட்டோம். ஆனால் பறிச்சதுக்கு போக இவ்வளோ இருக்குது. ஒயிட் கலர் செம்பருத்தி பூக்கள், இவங்களும் நிறைய மொட்டுக்கள் பூவும் வச்சுட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் மாவு பூச்செல்லாம் வருது, க்ளீன் பண்ணணும் வந்து. பிங்க் கலர் இட்லி பூ, இவங்க நிறைய பூக்கள் கொடுத்துட்டும் இருக்காங்க, மொட்டுக்களும் வச்சுருக்காங்க. சிகப்பு கலர் இட்லி பூ, எல்லாம் பூக்கள்லாம் பறிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அடுக்கு மல்லியும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டிங்கில் வச்சு நித்திய மல்லி பூக்கள் பூத்துட்டாங்க. செடியும் நல்லா வளர்ச்சியோடு வந்துட்டாங்க. இந்தளவு ஹைட் வந்துட்டாங்க. சிகப்பு கலர் இட்லி பூ ஃபுல்லாக மொட்டுக்களோடு இருக்காங்க. அடுத்து ஒரு அழகான பூச்செடி களஞ்சியம். எல்லா நாட்களும் பூக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே ப்ளூமேரியா, இவங்க கொத்து கொத்தாக தான் இருப்பாங்க. இது பிங்க் கலர் சாமந்தி பூ. ஆனால் சாமந்தி பூ மாதிரி இல்லை, இது டேரி பூ, மினியேச்சர் டேரி பூ. எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அடுக்குகளும் அழகாக இருக்குது. ரொம்ப என் பேரனை கொஞ்சம் நகர்த்தி வைடான்னு சொன்னேன். அப்படியே உடச்சிட்டான் ஒரு கிளையே. ரொம்ப அழகாக இருந்தது. கிளை வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுக்கு இது சாமந்தி பூ. இது அடுக்கடுக்காக இருக்குது. நிறைய லேயர்ஸ் வந்திருக்கு. நல்ல பெரிய பூவாக. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க தான் ஐடியாவோடு பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஐடியா வரல. நான் நிறையா பாட்டில் வச்சு அப்படியே கீழே தொங்கிக்கிட்டு இருந்தது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் அழகாக வந்துடும். நிறையா பூக்கும்பொழுது நல்லா அழகாக இருக்கும். பேர் உன்னி பூக்கள்னு எடுத்து நான் வந்து டிவியில் பார்த்தேன். எனக்கு வந்து லேவண்டா, இங்கிலீஷில் இது லேவண்டா மலர், தமிழில் வந்து இதுக்கு உன்னிப்பூக்கள். அப்படியே அந்த உன்னிப்பூக்களோடையே மயில் மாணிக்க கொடி படர்ந்து அவங்களும் பூத்துட்ருக்காங்க. காலைல வந்து பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள். அப்படி ஃபுல்லாக அவங்களும் சேர்ந்து நல்லா அழகு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம செடி வச்சுருக்கோம். அப்படியே டேபிள் ரோஸ் எல்லோ கலர், அப்படியே ரங்கூன் மல்லி, நித்திய மல்லியும் அப்படி தான் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பறிச்சிட்டேன் நேற்றுக்கு சாயந்தரம். அதில் 1 2 மிஸ் ஆனது இப்போ இருக்குது, பூத்துருக்கு. அடுத்த முல்லைப்பூக்கள். இது எந்த ஊர் முல்லை தெரியல, குட்டி குட்டியாக இருப்பாங்க. நிறைய பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. மங்களகரமாக இருக்காங்க. இந்த மஞ்சள் கனக மரம், கோழிக்கொண்ட பூக்கள், செம்பருத்தி பூக்கள், மினியேச்சர் செம்பருத்தி பூக்கள்,
எவ்வளோ அழகாக இருக்காம பார்த்தீங்களா. நமக்கு ஜிமிக்கி செம்பருத்தி பூ நிறைய கொடுக்குறாங்க பூக்கள். ஒரு நாளைக்கு 10-12 கொடுத்துட்ருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எங்கள் வீட்டு மாடியில் பூஜைக்கு பறிச்சிட்டாங்க. அது போக எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இன்னும் பறிக்காமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். பறித்ததுக்கப்புறம் இவ்வளோ பூக்கள். அப்படியே போகன்வில்லா, ஸ்பைடர் பூக்கள் அப்படி நிறைய வந்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே நிறையா இருக்காங்க பூக்கள் ஒவ்வொரு கிளையிலையும். நம்ம செடியோட சைஸே இவ்வளோ தான். இருவாச்சி எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே முல்லை, இது வேலூர் முல்லை. வெள்ளை கலர் வாடாமல்லி பூக்கள்.